வணக்கம், வெல்கம் டு கங்காதேவி கிச்சன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு KFC ஸ்டைலில் சிக்கன் பர்கர் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. இப்போ ஒரு சாலட் பண்ண போகிறோம் பர்கருக்கு. அதுக்கு நான் ஆஃப் கேரட் தான் எடுத்திருக்கேன். அது நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். சும்மா கொஞ்சமாக தான் கேபேஜ் எடுத்திருக்கேன், அதனால் இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஆனியன் நான் இந்த மாதிரி இந்த ஷேப்பில் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். இதில் சாலடுக்கு யூஸ் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நான் எடுத்து சேர்த்துட்டேன். இப்போ நான் இதில் கொஞ்சமாக கார்லிக் பவுடர் சேர்க்க போகிறேன். இது எனக்கு எங்கள் வீட்டில் கார்லிக் பவுடர் பிடிக்கும் ஃப்ளேவர். அதனால் கொஞ்சமாக கார்லிக் பவுடர் நான் 1/4 டீஸ்பூன் தான் சேர்க்குறேன் எல்லாம் இப்போ போடுற மசாலா. அப்புறம் கொஞ்சமாக ஆனியன் பவுடர், அப்புறம் ஆரிகானோ. இது நான் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ நான் மைனஸ் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக மைனஸ், இது ஒரு 2 டீஸ்பூன் தான் இருக்கும். அப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் கெச்சப், 1 டீஸ்பூன் கெச்சப்பு. ரெட் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். இது 1 டீஸ்பூன். இப்போ நான் இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சாலட் ரெடி பண்ணிட்டேன். இது நான் எல்லா சாஸையும் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன். இது பர்கர் சாலட் சொல்லுவாங்க. இப்போ இந்த சாலட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பர்கர் மயோ எப்படி ரெடி பண்ணுறது மயோ பண்ணேன். நான் மயோ எடுத்திருக்கேன். நான் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். நீங்கள் இந்த சாலட் இல்லைன்னா நீங்கள் மயோனஸ் நிறையா செஞ்சுக்கலாம். நான் இப்போ சாலட் பண்ணியிருக்கேன்னா அதுலேயே சாஸஸ்லாம் இருக்குது, அதனால நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். ரெட் சில்லி சாஸ் அதில் போட்டு அதே இன்க்ரீடியன்ட்ஸ் தான். டொமேட்டோ சாஸ், இதெல்லாம் நான் ஏன் அளவு சொல்லலைன்னா நீங்கள் உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். ஆனியன் பவுடர், garlic powder, ஆரிகானோ, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பர்கர் மயோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் நான் பேட்டிஸ் ஃப்ரைட் சிக்கன் பேட்டி பண்ண போகிறேன். இந்த ஃப்ரைட் சிக்கன் பேட்டி எப்படி பண்ணுறது, இப்போ பர்கர் பேட்டி பண்ண போகிறேன்னு சொன்னதில்ல, அந்த பர்கர் பேட்டிக்கு நான் ஒரு பிளேட்டில் மைதா மாவு எடுத்திருக்கேன். அப்புறமா கார்ன்ஃப்ளவர், அப்புறமா கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர். நான் இது ரெண்டுமே 1/4 கப் எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு,
இப்போ இதெல்லாம் கலரிக்கலாம். இதே அது மாவு நான் வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். அடுத்து வந்து சிக்கன் பீஸ் வந்து இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல. இப்போ இது நல்லா ஒரு தடவை நல்லா கலரிக்கலாம். அடியில் வந்து மோர் அந்த மசாலாலாம் தங்கி இருக்கும், அதனால் இதை நல்லா ஒரு தடவை கலரிக்கலாம். கலரிட்டேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு பீஸ் எடுத்து இந்த மசாலாவில் ஒரு தடவை கோட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஒட்டிடுச்சு இந்த மசாலா கூட. இப்போ மசாலா நல்லா உதறிட்டு ஐஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஐஸ் தண்ணியில் போட்டுக்கலாம். ஏன் ஐஸ் தண்ணி யூஸ் பண்ணுறோம்னா நல்லா மொறுன்னு கிடைக்கிறதுக்காக ஐஸ் தண்ணி யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஐஸ் தண்ணியில் போட்டு நல்லா உதறிட்டு இதில் போட்டு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா அந்த மொறு கிடைக்கும். இப்போ நான் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி நான் இன்னொன்று ரெடி பண்ணிடுறேன். பாருங்கள், இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். எண்ணெய் இப்படி இருக்கிறதுக்கு நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து தனியாக எங்கள் அம்மம்மா சேனலில் வரும். இப்போ வந்து நான் கோட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கிறேன். இந்த சிக்கன் நல்லா பொரியட்டும். நான் வந்து சிக்கனை பொரிச்சிட்டேன். இந்த கலரில் பொரிச்சு எடுத்துட்டேன். நான் அது மேலே வந்து உடனே சீஸ் வச்சுட்டேன். எனக்கு டைம் இல்லை எடுக்க. உடனே சீஸ் வச்சுட்டேன். ஏன்னா சூடாக இருக்கும்போது சீஸ் வச்சு தான் உருகும். இப்போ சீஸ் வச்சு இது வந்து கரெக்டாக உருக்கிட்டு இருக்கு சிக்கனை. இப்போ நான் வந்து பர்கர் பன் வாங்கியிருக்கேன். பர்கர் பன் இது இப்போ நம்ம ரெண்டாக வெட்டி கீரை டோஸ்ட் பண்ணணும். அதை டோஸ்ட் பண்ணுறது நான் கீரை டோஸ்ட் பண்ண போகிறேன். நான் பர்கர் பண்ணை வந்து இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சமாக கீ சேர்த்துக்கலாம். பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டேன். நான் வந்து பன் வச்சுருக்கேன். இப்போ நல்லா டோஸ்ட் ஆகட்டும். நான் பன் டோஸ்ட் ஆகிடுச்சான்னு பார்க்குறேன். நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க பர்கர் எப்படி அசம்பிள் பண்ணுறத பார்க்கலாம். இதெல்லாம் தான் பர்கருக்கு தேவையான பொருள். இப்போ வாங்க பர்கர் எப்படி அசம்பிள் பண்ணுறத பார்க்கலாம். நான் வந்து 2 பர்கர் பண்ண போகிறேன். இப்போ வந்து இந்த அடி ப்ரெட்டில் வந்து நான் வந்து இது வைக்க போகிறேன். சாலடு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஃபோக் எடுத்துக்கோங்க, காய் எடுக்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இந்த சைடு நீங்கள் சாஸ் தர வேணாம், ஏன்னா இதில் நம்ம மைனஸ் எல்லாம் போட்டிருக்கோம். இந்த காய் இந்த சைடில் வச்சுட்டு சாலட், அப்புறமா இன்னொரு பிரெட்டையும் நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டேன். இது மேலே லெட்யூஸ் வைக்க போகிறேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கன் அப்புறமா இந்த சைடில் இந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்ம தந்தூரி மைனஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் வந்து இது முடிக்கிறேன்.
வச்சுக்கிறேன். அவ்வளோதான், கேஎஃப்சி ஸ்டைல் ஜிங்கர் பர்கர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க என்னோட தங்கச்சிங்களுக்கு டேஸ்டிங் கொடுத்துடலாம். இப்போ நான் பர்கர் செஞ்சிட்டேன். என் 2 தங்கச்சிங்களுக்கும் கொடுத்துட்றேன். அவள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. என் அக்கா சொன்ன மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என் பேத்தி செஞ்ச பர்கர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.